வணக்கம். ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து உலகத்தையே ஆச்சரியப்பட வைத்த ஒரு மனிதரை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிற போகிறேன். அவரோட பேர் தான் தசரத் மாஜி. 1934 பீகாரில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவர். அவர் தன்னுடைய குடும்பத்தோடய அந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்தார். 1960களில் அவரோட மனைவி நோய்வாய்ப்படுறாங்க. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகல, அவரோட மனைவி இறந்து போகிறாங்க. ஏன்னா அவர் இருக்க இடத்துல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கான தூரம் வந்து 75 கிலோமீட்டர், ஒரு மலையை சுற்றி போகணும். அன்னைக்கு யோசிக்கிறாரு, இந்த மலை உள்ளுக்கால வந்து என் மனைவியை நான் காப்பாற்றிருக்கலாமே என்ற ஒரு யோசனைக்கு வராரு. அப்போ அவர் ஒரு முடிவுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து ஒரு சுத்தியலையும் ஒரு ஒளியையும் எடுத்துக்கிட்டு இந்த மலையை உடைச்சி ஒரு பாதை அமைக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வராரு. அன்னைக்கு நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாகிறாரு. நிறைய பேர் கேலி செய்கிறாங்க. ஒரு ஒன்றையும் பொருட்படுத்தலை. போயிட்டு 1960 1982 மட்டும் ஒரு தனி ஆளாக இருந்து அந்த மலையை உடைச்சி ஒரு பாதை அமைக்கிறாரு. 75 கிலோமீட்டர் சுற்றி போகிறத வெறும் 15 கிலோமீட்டராலேயே அந்த ஹாஸ்பிட்டல் அடையிறதுக்கான ஒரு வழியை பாதையை செஞ்சிடாரு. இதனால அந்த கிராமத்து மக்கள் மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்க கிராமத்து மக்களும் பயன்படுறாங்க. இவரோட வாழ்க்கை வரலாறு வந்து ஹாலிவுட்டில் படமாக்கப்பட்டுச்சு, த மவுண்டன் மேன். இவரோட வாழ்க்கையிலேருந்து நான் படிச்சுக்கிட்டது என்னன்னா, இன்னைக்கு நான் சந்திக்கிற நிறைய பேர் வந்து அவங்க பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்திக்கக்குள்ள மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்னைக்கு தன்னோட வாழ்க்கையை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. பிரச்சனைகள் சவால்களையும் இறைவன் நம்மளுக்கு தாரது நம்மளை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கே தவிர நம்மளை பிரச்சனையோடு அப்படியே மூழ்கடிக்கிறதுக்கு இல்லை. இன்னைக்கு நாங்கள் வந்து நம்ம பிரச்சனைகள் சவால் சந்தர்ப்பத்தில் நாங்கள் நேர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்துவோம். இந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு தாண்டி நம்மளை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு தான் கடவுள் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வுகளுக்கு தான் தாராருன்ற ஒரு நிலைப்பாட்டை வந்து நம்ம வெளிப்படுத்துவோம். அப்போ இந்த பிரபஞ்சமும் கடவுளுமே அந்த பிரச்சனைக்கான தீர்வை வந்து நம்மளுக்கு தருவாங்க. இதுலேருந்து வெளிவாரதுக்கு நம்மளுக்கு ஒரு உதவி புரிவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து தன்மையில நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க. தன்னம்பிக்கை இல்லாமல் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தன்னம்பிக்கையோட வாழ்வோம். மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்ட நம்மளோட வாழ்க்கையை வாழ்வோம். ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். இந்த பிரபஞ்சமும் இந்த கடவுள் நம்மளுக்கு என்னையுமே துணை இருப்பாங்க. நன்றி.